தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகான மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். நேற்றைய தினத்தில பிலிப்பு எத்தியோப்பியா மந்திரியை வேதத்தை விளங்கப்படுத்தி, வேதம் தெரிந்திருந்தபடியால், அவர் அதை அறிந்திருந்தபடியால், அதில் அவர் தேறினவராயிருந்தபடியால், அந்த வேதத்தை படிக்கிற அவருக்கு அந்த விளக்கம் இல்லாதபடி படித்து கொண்டு போன அந்த மந்திரியை வேதத்தை விளங்கப்படுத்தி இயேசுவை அவர் ஏற்றுக்கொள்ளும்படியாக சொல்லி அவரை ஞானஸ்தானத்துக்குள்ள வழி நடத்துகிற காரியங்களை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக 36வது இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஓரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, ஞானஸ்தானம் பெறுகிறதுக்கு தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. இப்ப ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு இருக்க வேண்டிய முதலாவது முக்கியமான தகுதி என்ன என்று பார்த்தால், முழு இருதயத்தோடும் இயேசு ஒருவரே தெய்வம் என்பதை விசுவாசிக்க வேண்டும். இயேசுவும் தெய்வம் என்று அல்ல, இயேசு ஒருவரே தெய்வம். இயேசுவை தவிர வேறு தெய்வம் அல்ல. இயேசுவை தவிர அங்கே பாவ மன்னிப்புக்கு வேறு ஒருவரும் இல்லை என்பதை முழு இருதயத்தோடும் விசுவாசிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாட்கள்ல இயேசு அநேகர் ஏற்றுக்கொள்றாங்க. எப்படி ஏற்றுக்கொள்றாங்க? தாங்கள் வணங்குகிற மற்ற தெய்வங்களோடு கூட இவரும் ஒரு தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளுகிறாங்க ஒழிய, இவர் மட்டும்தான் ஒரே ஒரு தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் சிலர் மட்டும்தான். நானும் என்ன மாதிரி இருக்கிற, உங்களை மாதிரி இருக்கிறவர்கள் தான். மற்ற எல்லாரும் அநேகமாக இந்த கத்தோலிக் மதத்திலிருந்து வந்தவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, அநேகர் இன்றைக்கும் அந்த கத்தோலிக் அந்த மதத்தை விடாத, அதிலே தொங்கிக் கொண்டு நிற்கிற அநேக காரியங்களை நாங்க பார்க்க முடியும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க, ஞானஸ்தானம் எடுத்துக் கொண்டிருப்பாங்க, சர்ச்சுக்கும் போவாங்க, அதே நேரத்துல கத்தோலிக் ஆராதனைக்கும் போவாங்க, கோயில் சர்ச்சுக்கும் போவாங்க. அதனுடைய காரியங்களும், அந்த மாதாவுடைய வழிபாடு, இந்த செபமாலை, இப்படியான காரியங்களும் அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். வேறு அநேகரை பார்த்தீங்கன்னு சொன்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. ஆனா அவங்களுடைய சடங்காச்சாரங்கள், பழைய வாழ்க்கை முறைகள், அவங்களுடைய காரியத்துல இயேசுக்கு எதிரான காரியங்களை சொல்றோம்னா அவங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து வருகிறதை நாங்கள் பார்க்க முடியும். அப்படி அல்ல, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறது என்றால் அவர் ஒருவரே தெய்வம், அவரை தவிர வேறு ஒருவரும் தெய்வம் கிடையாது என்று முழு இருதயத்தோடும் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை ஏற்றுக்கொள்ளும் போது பழையன எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. பழைய காரியங்கள், சம்பிரதாயங்கள், சடாச்சாரங்கள், பழைய ஆராதனைகள், பழைய முறைகள், பழைய தெய்வங்கள், சுரூபங்கள், காரியங்கள் எல்லாம் அகன்று போக வேண்டும். அதான் இயேசுவ உண்மையாக ஏற்றுக்கொள்ளுகிற காரியங்கள். அநேகருக்கான சொந்த லாபங்களுக்காக, கல்யாணத்துக்காக, பெண்ணுக்காக, காதலுக்காக, தங்களுக்கு ஒரு இடத்துக்காக, பேருக்காக, பெருமைக்காக இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களும் உண்டு. அப்ப இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறது என்னென்றா பிலிப்பிங்க சொல்றாரு 37, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி, தெய்வத்துடைய குமாரன், தெய்வம் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு அங்க ஞானஸ்தானம் எடுக்கிறான். அப்ப இயேசுவை ஏற்றுக்கொள்றான்டா எல்லாம்
பழையன எல்லாம் போயிடணும். இயேசு ஒருவர் மட்டுமே தெய்வமாக இருக்க வேண்டும். இதான் இயேசு ஏற்றுக்கொள்றது. ஆவியானவர் அப்படியாக தொடர்ந்தும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு எங்களை கொண்டு அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக வழி நடத்துவாராக. ஆமென்.